Hello. Yoga, health, and physical education ஓட 5 mark. What is yoga? Why it is important? Yoga அப்படின்னா attaining the pose or activity. Different poses பண்ணுறது தான் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. சாதனா, அதுக்கு இன்னொரு நேம் சாதனா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரியலைஸ் ஒன்னஸ் ஆஃப் ஹியூமன் சோல் வித் காட். ஹியூமன் சோலை வந்து காட் கூட யுனைட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூலாக இருக்குது. ஹியூமன் மீட் காட் ஃபீல்ஸ் இட்ஸ் நாலேஜ். அப்படி யுனைட் ஆகுறப்போ நம்ம காடோட நாலேஜை வந்து ஹியூமன்ஸ் வந்து அக்வயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் யோகா. யோகா டஸ் நாட் ரெக்வயர் எனி எக்யூப்மெண்ட்ஸ். எனி ஒன் கேன் பார்ட்டிசிபேட். யோகா செய்கிறதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளுக்கு தேவை கிடையாது. அவங்களோட கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி வச்சு அவங்களால முடிஞ்ச ஸ்ட்ரெச்சஸை யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ எனி ஒன் கேன் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஃபார்ம்ட் பை எவ்ரி ஒன். இது வந்து எல்லோரும் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. சைல்டு, அடல்ட், மேன், விமென், ஓல்டு பீப்புள் கூட அவங்களால முடிஞ்ச ஸ்ட்ரெச் பண்ணலாம். இது வந்து பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டென்ஷன், கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன், ட்விஸ்டிங் இதெல்லாம் வந்து யோகா எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதனால் டென்ஷன் அண்ட் ஃபெட்டிக் ஆர் ரிமூவ்ட். நம்மளுக்கு உடம்புல இருக்கிற டென்ஷனும் ஒரு வீக்னஸும் ரிமூவ் ஆகிட்டு ஸ்ட்ரென்த், எனர்ஜி வந்து ரீகெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ரெஃப்ரெஷிங் த மைண்ட் அண்ட் பாடியும் மைண்டும் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுது. ரிகெயின்ஸ் லாஸ்ட் அண்ட் ஸ்பெண்ட் எனர்ஜி. ஆல்ரெடி நம்ம லூஸ் பண்ண எனர்ஜி, அந்த டேயில் லூஸ் பண்ண எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணது எல்லாம் ரீகெயின் பண்ண யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பிரிச்சுவலியாகவும் அப்படி. யோகா கிளான்ஸ் செக்ரீஷன் நார்மல். யோகா கிளாண்ட் பண்ணுறது மூலமாக கிளாண்ட் செக்ரீஷனாக நார்மலாக பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நெக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது மூலமாக தைராய்ட் கிளாண்ட் செக்ரீஷன் வந்து அது நார்மலாக ரெகுலேட் பண்ணுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கன் ஸ்ட்ராங் அண்ட் எனர்ஜெட்டிக். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் யோகா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணது பிறகுமா. யோகா பண்ணுறவங்க எல்லாருமே யங், வைகர் அண்ட் வைட்டாலிட்டியாக இருப்பாங்க. யங்காகவே இருப்பாங்க அவங்க பார்க்க. வைகர்னால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக, வைட்டாலிட்டினா அவங்க ஃபுல் எனர்ஜியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டொமக் ஆரிஜினேட்ஸ் ஆஃப் ஆல் டிசீஸ். நம்ம ஸ்டொமக் தான் பார்த்திங்கன்னா அதிலேருந்து தான் எல்லா டிசீஸும் ஃபார்ம் ஆகுது. நம்ம கட்டு வந்து நல்லா நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா எந்த டிசீஸுமே வராது. அதனால் ரூட் காஸ் ஆஃப் ஆல் இல்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டொமக் தான் சொல்கிறாங்க. யோகா எக்ஸசைஸ் ஸ்டொமக்கை வந்து க்ளீனாக டைஜஷனை ரெகுலேட் பண்ணவும், கான்ஸ்டிபேஷனை ரிமூவ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வெட்டிப்ரா, ஸ்பைனல் கார்ட், இரெக்ட், ஆசனாஸ், ஃப்ளெக்சிபிள், நர்வ் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ்டு. வெட்டிப்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் விச் ஹாவ் அ ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் வித் ஸ்பைனல் கார்டு, அது எல்லாத்தையுமே வெட்டிப்ரேட்ஸ்னு சொல்லுவோம். ஹியூமனும் வெட்டிப்ரா இந்த குரூப்பில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இருக்கிற ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால இதை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க வந்து ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மசில் ஸ்பேமு, போன் எல்லாமே ஃபார்மாலிட்டி, போன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்க, எந்த டிஃபார்மிட்டி இல்லாமல் வச்சுக்க வந்து ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நர்வ் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. விமென் வந்து பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணவும் ஆசனாஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் மதர் பெல்லி அண்டர் கண்ட்ரோல். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கண்டிப்பாக பெல்லி ஃபார்ம் ஆகும். அதை வந்து வராமல் தடுக்க வந்து ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யோகா வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஆசனாஸோ யோகா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால மைண்டுக்கு ஒரு காம்னஸ் வந்து அந்த காம்னஸ் மூலமாக இன்டெலிஜென்ட்டாக ஆக்குறாங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க, குட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கார்ட்டிசால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்ட்டிசாலை வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் யோகா ரெகுலேட்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளட் சர்க்குலேஷன். பிரெத் கண்ட்ரோல் எக்ஸசைசஸ் அதெல்லாம் வந்து ஆசனாஸில் இருக்கிறது. அதெல்லாம் பண்ணுறது மூலமாக நல்ல ரெஸ்பயர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லங்கை வந்து க்ளீனாக வச்சுக்க, ப்ளஸ் வந்து லிம்ஃபாட்டிக் ஃப்ளோ டு எண்டோக்ரைன் சிஸ்டமை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகிறப்போ இந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து நல்லா பிளட்டில் அப்சார்ப் பண்ணி இம்யூன் சிஸ்டமை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்க ஹியூமன் பாடியில் யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராணாயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல். அண்ட் பிராணாயம் இந்த எக்ஸசைஸ் மூலமாக மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்க, ஸ்டேபிளாக வச்சுக்க, இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதான் இன்டிஸ்பென்சபிள் ஆக்டிவிட்டி. அப்படின்னா இப்போ இந்த காலத்தில் வந்து இது ரொம்ப தவிர்க்க முடியாத ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய்ஸ் அல்மெண்ட் ஆஃப் பாடி. நம்ம டிசீசஸ் பாடியில் இருக்கிற இல்னஸ் டிசீசஸை க்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு இந்த காலத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்ரல் சிஸ்டம்ஸாக டு ட்ரீட் டிசீசஸும் ஹெல்ப் பண்ணுது. யோகா ஹேஸ் நோ பேரல். இதுக்கு வந்து எந்த சப்ஸ்டியூட்டுமே கிடையாது. க்யூர்ஸ் டிசீஸ் அண்ட் இல்னஸ். இல்னஸை க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா கேச்சரி முத்ரா. இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்ம சலிவரி கிளாண்டை வந்து நார்மலாக வச்சுக்க, ரெகுலேட் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சலிவரி கிளாண்ட்ஸ் செக்ரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் பாடியில் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமல், அப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறது மூலமாக தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம், அப்புறம் பேன்க்ரியாட்டிக் ஃப்ளூயிட், ஸ்டொமக் ஸ்டிச்சஸ் பண்ணுறது, அப்டமன் ஸ்டிச்சஸ் பண்ணுறது மூலமாக பேன்க்ரியாட்டிக் ஃப்ளூயிட் கரெக்டாக இருக்கிறதுக்கு, அப்புறம் லிம்ஃபாட்டிக் ஃப்ளோ கரெக்டாக இருக்க, இந்த மாதிரி மேஜரான கிளான்ஸ் எல்லாம் செக்ரேஷனை கரெக்டாக பண்ணுறதுக்கு யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.